பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்தி இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரண மறிப்பிலே பயின்ற பாவையே, தேனினும் இனியவளே, கட்டி கரும்பே, கருப்பட்டி இனிப்பே, விண்ணை அளந்த என் அன்னை தமிழே, உன்னை வணங்குகின்றேன். வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதினிலே இந்த எழிலார்ந்த அரங்கத்தில் எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற மேனாள் கருத்தரங்கத்தின் தலைவர் எளிமைக்கு இலக்கணமாய் என்றும் தோழமை உணர்வுடன் வெற்றி எனும் வேட்கையை நமக்குள் விதைத்து நல்ல பல கருத்துக்களை வழங்கிய என் ஆரியூராசான் வழக்கறிஞர் தா பானுமதி அவர்களே, வசந்தத்தின் தூதுவனாக வந்து வண்ணத்தமிழில் வந்தோரை வரவேற்று அமர்ந்திருக்கின்ற நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கு இணங்க கற்று தெளிந்த எங்கள் ஐயா தோழர் கா ஆத்மநாதன் அவர்களே, கருத்தரங்க துவக்க உரை வழங்கிய அன்பிலே விதை விதைத்து பண்பிலே பயிர் முளைத்து பாசத்திலே கொடியோடி பவளம் போல் பூ பூத்து அப்பூவிலே அமர்ந்திருக்கும் தோழர் எம் செல்வராஜ் அவர்களே, தேடல்களை தேடி திரிந்து வழிகாட்டிகளின் தோழமை கொண்டு போட்டி என்னும் போர்க்களம் கண்டு தடைகளை தாண்டி பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற தோழர் காசி விஸ்வநாதன் அவர்களே, இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் பறிப்பதில்லை என்று சிறந்த முகத்துடன் அமர்ந்திருக்கின்ற தோழர் பொழிலன் அவர்களே, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்காங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு விளங்கும் என பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற தோழர் ஸ்ரீதர் அவர்களே, ஊக்குவிற்பவர் ஊக்குவிற்றால் ஊக்குவிற்பவரும் தேர்க்கு விற்பார் என்பதற்கு இணங்க நமக்கு ஊக்கமளித்து பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற குறிஞ்சி அவர்களே, பூக்களாயிருக்காதே உதிர்ந்து விடுவாய், செடிகளாயிரு அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் என்பது போல் பல அரிய கருத்துக்களை வழங்கிய மூத்த வழக்கறிஞர் தோழர் பாப்பா மோகன் அவர்களே, மற்றும் இந்நிகழ்வில் மலர்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கும் கற்றறிந்த வழக்கறிஞர் பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.